உலகெங்கும் பறந்து வாழும் டான் தொலைக்காட்சி நேரலுக்கு நேர வணக்கம். இன்றைய சங்கப்பலக நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாகிய படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கிறது பண்டை தமிழர் பண்பாட்டு தடங்கள் என்ற நூலைத்தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். பண்டை தமிழர் பண்பாட்டு தடங்கள் என்ற நூலானது பேராசிரியர் கலாநிதி மாணவர் ரகுநாதன் அவர்களால் எழுதப்பட்டது. பேராசிரியர் கலாநிதி மாணவர் ரகுநாதன் அவர்கள் பல புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். அதில் குறிப்பிடத்தக்கது ஒன்று கோவலன் கண்ணையை கூத்து. அந்த வகையில் பார்த்தால் அவர் எங்களுடைய பாரம்பரியங்கள் பண்பாடு மீது கொண்ட அவருடைய ஆவல் அதனுடைய வெளிப்பாடாகவே இந்த நூல்கள் அமைகின்றன. தொடர்ச்சியாக இவர் முன்னாள் தமிழ்துறை தலைவராகவும் தமிழ் பேராசிரியராகவும் கடமையாற்றி இருக்கிறார். அந்த வகையிலே அவருக்கு கிடைத்த அந்த ஒரு பாரம்பரிய அறிவு அல்லது அது தொடர்பான விடயங்கள் பண்பாடு தொடர்பான விடயங்களை கொண்டு அவர் தமிழ் இலக்கியங்களிலும் தமிழ் இலக்கியங்கள் தோன்றுவதற்கு முற்பட்ட காலப்பகுதியிலும் இந்த பண்பாடு எவ்வாறாக இருந்தது என்பது பற்றி தன்னுடைய நூலில் குறிப்பிடுகிறார். அந்த வகையிலே அவருடைய இந்த நூல் 8 பகுதிகளை கொண்டதாக அமைகின்றது. அதில் தமிழர் பண்பாட்டின் அடிப்படைகள், மனித சமுதாய வளர்ச்சி, வணிகத்தின் வளர்ச்சியும் மக்களின் எழுச்சியும், நடுகல் வழிபாட்டு முறை, சமுதாய வளர்ச்சியில் கற்பு நெறியின் உருவாக்கமும், தமிழ் இலக்கியங்கள் காட்டும் கற்பும், தாய் தெய்வ வழிபாடு, பண்டை தமிழர் பண்பாட்டில் திருமணமும் தாலியும், புறநானூறு காட்டும் போர்க்கால வாழ்வும் விளைவும் என்ற விடயங்கள் குறித்து இவர் இந்த நூலில் ஆராய்ந்துள்ளார். அந்த வகையிலே இவர் இந்த பண்பாடு பற்றி முதலாவது கட்டுரையான தமிழர் பண்பாட்டின் அடிப்படைகள் என்ற கட்டுரையிலே அவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் பண்பாட்டினுடைய வரவிலக்கணம் சொல்ல வந்த அவர் பண்பாடுன்றது முற்பட்ட காலங்களில் இருந்த ஒன்றல்ல, தமிழுக்கு மிக அண்மையில் ஒரு சொல் தான் இந்த பண்பாடு. 1937 காலப்பகுதியில் D.K. சிதம்பரநாதன் அவர்களால் தமிழுக்கு கொண்டு வந்தது தான் இந்த பண்பாடுன்ற சொல். இது அதற்கு முன் வந்த லெக்சிகன் அகராதிகளில் எல்லாம் இந்த சொல் இல்லை. இதற்கு பதிலாக தமிழர் பயன்படுத்தி வந்த சொல் சால்பு என்ற சொல்லியே பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள். சால்பு, சான்றாண்மை போன்ற சொற்கள் இருந்து வந்திருக்கின்றன. அதே மாதிரி இந்த அன்புடைமை ஆன்ற குடிப்புறத்தல் பண்புடைமை என்ற அந்த பண்புடைமை எனும் வழக்கு என்ற குறளில் திருவள்ளுவர் பண்புடைமை என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையிலே அகமயமான மனிதனுடைய அகமயமான செயற்பாடுகள் எல்லாம் பண்பாட்டில் அடங்கும் என்றும் புறமயமானதுகள் நாகரிகத்தில் அடங்கும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதை அவர் சொல்லுகின்ற போது சொன்னார், அக நாகரிகம் பண்பாடு என்றும் புற நாகரிகம் நாகரிகம் என்றும் தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கின்றார். அப்படியாக படிப்படியாக ஒரு மக்களுடைய அந்த நாகரிக வளர்ச்சி, அவர்களுடைய பரம்பல் அவற்றை பொறுத்து பண்பாடும் வளர்ந்து வந்துள்ளது என்பதை இவர் இதிலே காட்டியிருக்கின்றார். அதே தொடர்ச்சியாக அவர் அடுத்த கட்டுரையான மனித சமுதாய வளர்ச்சியினை பற்றி அவர் மனித சமுதாய வளர்ச்சியில் என்ற கட்டுரையிலே அவர் தொடர்ச்சியாக மனித சமுதாயத்தினுடைய வளர்நிலையை பற்றி கூறுகின்றார். அதிலே குறிஞ்சி நிலப்பகுதியில் வேடுவ இனமாக வாழ்ந்து வந்த மக்கள் தொடர்ச்சியாக அவர்கள் அந்த இடங்களில் வேட்டுவ தொழில் செய்து மந்தைகளை மேய்த்து வாழ்ந்து வந்தார்கள். அவர்களிடம் அந்த மந்தைகள் அதிகரிக்க அவர்கள் முல்லையை நோக்கி, அதாவது சமதரையை நோக்கி நகர்ந்து வந்தார்கள். அதிலே வேட்டுவ தொழில் செய்தவர்கள் அதை மட்டும் செய்தவர்கள் குறிஞ்சியிலும் மற்றவர்கள் முல்லைக்கும் வருகிறார்கள். படிப்படியாக அவர்களுடைய செயற்பாடுகளின் போது இந்த வேடுவ தொழில் குறைந்தவர்கள், அதாவது பாலை பகுதியில் இருக்கின்றவர்கள் அப்படி என்றால் அந்த ஆணிரைகளை கவருவதற்கு வந்தார்கள். அப்படி ஆணிரைகளை கவருவதற்கு ஏற்பட்ட போரின் காரணமாகவே இந்த சமுதாய அமைப்பு மாற்றம் கண்டது என்று சொல்லுகின்றார். ஆரம்பத்தில் இருந்த சமுதாய அமைப்பை பொது உடைமை சமுதாயம் என்றும் அது நாகரிகம் அடையாத ஒரு சமுதாயமாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். இது சமூகவியலாளர்களின் கருத்தும் அதுவாகவே இருக்கிறது. நாகரிகம் அடையாத மக்கள், நாகரிகத்தை நோக்கின மக்கள், நாகரிகம் அடைந்த மக்கள் என்று சொல்லி பாகுபாடு இருக்கின்றது. அந்த வகையிலே அப்படியாக இருந்த காலத்திலே அவர்கள் தாய்மொழி சமுதாயத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த இடத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற எங்களுடைய
தற்போதைய வழக்கம் அப்போது இருக்கவில்லை. அப்போ வந்து ஒரு தாய் வந்து தனக்கு விருப்பமானவர்களுடன் அவள் பாலியல் ரீதியான தொடர்புகளை கொண்டிருக்கலாம் என்றும், அப்படி இருந்த பிள்ளைக்கு வந்து அடையாளம் என்றது தாய் மூலமே கொடுக்கப்பட்டது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த நூல். அதை தொடர்ச்சியாக வந்து அந்த தாய்வழி சமுதாயத்தின் காரணமாக பெண் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கே சொத்துக்கள் போய் சேருகின்ற வழக்கம் காணப்பட்டது. அதை மாற்றுவதற்காக, அந்த ஆணுக்கு ஒரு அந்தஸ்து ஏற்படுத்துவதற்காக தந்தை வழி சமுதாயம் உருவாக்கப்பட்டது. அப்படி தந்தை வழி சமுதாயம் உருவாக்கப்பட்டதன் பின்பு வந்து அந்த ஆணுடைய பிள்ளைக்கே சொத்து போய் சேர வேண்டும் என்றதால தான் இந்த கற்பு நெறி தோற்றம் பெற்றது. ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும் என்ற நெறி தோற்றம் பெற்றது. சொத்துடைமை காரணமாக, சொத்து காரணமாகவே தான் இந்த தந்தை வழி சமுதாயம் தோற்றம் பெற்றது. இப்படியாக வந்து எங்களுடைய சமுதாயம் வந்து மாறிக்கொண்டு வருகின்றது. கற்பு பற்றி சொல்லிக்கல வந்து அவர்கள் பெண்ணுக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொன்னார்களோடு, ஒருத்திக்கு ஒருவன் என்று சொன்னார்களே ஒழிய ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லவில்லையா காலப்பகுதியிலே. அப்போ இவ்வாறாக அந்த சமுதாய அமைப்பானது மாறி வந்து கடைசியிலே அந்த தொடர்ச்சியாக வருகின்ற போது பெண் அடிமைத்தனங்கள் வருவதற்கு வாய்ப்பாகவும் அமைந்தன. அதை தொடர்ச்சியாக வந்து இந்த எங்களுடைய பண்பாடுகளில் வந்து பண்பாட்டை வந்து குறியீட்டு முறை பண்பாடு என்ற ஒரு வகையும் அதில் இருக்கின்றது. அந்த வகையிலே பார்த்தால் வந்து எங்களுடைய மக்கள் வந்து பூச்சூடுகின்ற வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். அந்த பூச்சூடுகின்ற வழக்கமானது எப்படி இருந்ததுன்னு சொன்னால், புறநானூற்றிலே சொன்னார்கள், இளையோர் சூடார் வலியோர் கொய்யார் நல்லியாள் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் வல்வேற் சாத்தன் மாய்ந்த பின்னே கொன்றையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டு என்றார்கள். அப்போ அந்த சாத்தன் என்ற வீரன் செத்தா பிறகு அந்த நாட்டு மக்கள் பாணனோ பாடினியோ அந்த தலையிலே பூ வைக்க மாட்டார்கள். அப்போ அந்த பூ வைத்தல் என்றது என்ன? மங்கள வழக்கு. அமங்கல வேளையிலே பூச்சூட மாட்டார்கள். இதுவும் எங்களுடைய ஒரு பண்பாட்டினுடைய குறியீடாக இருந்தது என்று சொல்லி இந்த நூலில் ஆசிரியர் கூறுகின்றார். தொடர்ச்சியாக வந்து இந்த ஒரு சொல்லும்போது ஒரு சமுதாயத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கின்றது. அந்த வகையிலே வந்து ஒவ்வொரு கடமைகளையும் வகுத்து கொண்டு வந்தவர்கள் இப்படி சொல்லுகிறார்: ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்கல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிருவாள் அரிஞ்சமம் முறுக்கி களிறறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று சொல்லி புறநானூறில் ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடலூடாக என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், ஒவ்வொருவருக்கும் தாய்க்கு ஒரு கடமை இருக்கு. பிள்ளையை பெற்று விடுதல், பெற்று நன்றாக வளர்த்தல். அதே மாதிரி சான்றோனாக்கள், அவனை நல்ல அறிவு ஜீவியாக புத்துஜீவியாக வளர்த்தல் தந்தையினுடைய கடமை. வேல்வடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடன், அவனுக்கு போர் ஆயுதம் செய்து கொடுத்தல் அந்த இடத்தில் வாழ்கிற கொல்லறிந்த கடமையாக இருந்தது. என்ன, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடன், நல்ல ஒரு களத்தை அமைத்து கொடுத்தல் வேந்தர் மன்னனுடைய கடமையாக கருதப்பட்டது. ஒளிருவாள் அறிஞ்சமம் முறுக்கி களிறறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே, ஒரு வாளை எறிவதன் மூலம் களரை வெட்டி எறிதல், அந்த போர் செய்து வெற்றி பெறுதல் என்றது யாருக்கு கடன்? அந்த பிள்ளைக்கான கடன் என்று சொல்லி இந்த இதிலே சொல்லியிருக்கின்றார். தொடர்ச்சியாக வணிகத்தின் வளர்ச்சி பற்றிய கட்டுரையிலே வந்து வணிகத்தின் வளர்ச்சியின் பால் வந்து துறைமுகங்கள் என கடல் வணிகம் எல்லாம் அங்கு சிறப்பித்து கூறப்படுகின்றது. அந்த வகையிலே வந்து அந்த வணிகத்தின் அவர்கள் சொல்லுகின்ற போது இந்த எங்களுடைய சமுதாயம் வந்து என்ன வேடுவ சமுதாயமாக இருந்து பிறகு வந்து அந்த ஒரு விவசாய சமுதாயமாகி, அந்த விவசாய சமுதாயத்திலிருந்து அவர்கள் கடல் வழி தொடர்புகளை மேற்கொண்டு வணிக சமுதாயத்துக்கு மாறுகிறார்கள். அப்படி வணிகத்துக்கு மாறுகிற சந்தர்ப்பத்தை அவர் சொல்லுகின்ற போது, ஒரு அரசிலே வந்து நாளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே வந்து பார்க்கின்ற போது இந்த கடல் வாணிபம் இங்கே சிறந்து விளங்கியது, துறைமுகங்கள் சிறப்பாக விளங்கியது. அந்த எப்படி அந்த ஒவ்வொரு தொழிலாளர்கள், அதாவது கடல் வழியிலே சென்று வணிகம் செய்பவர்கள் எப்படி பாய்க்கப்பலினூடாக போய் வணிகம் செய்தார்கள் போன்ற விடயங்கள், நாவாய்கள் கூடாக போய் எவ்வாறு வணிகம் செய்தார்கள் என்ற விடயங்கள் வந்து இந்த வணிக வளர்ச்சியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி அடுத்த கட்டுரை வந்து நடுகள் வழிபாடு. இறந்த போரிலே
விழுப்புண்ணடைந்து இறந்த வீரனை அவனை அந்த இடத்திலே புதைத்து அதற்கு மேலே ஒரு கல்லை வைத்து வழிபடுவார்கள். அந்த கல்லை வைத்து வழிபடுகிற முறையே நடுகல் வழிபாடுன்னு சொல்லப்படுது. தமிழர்களுடைய வாழ்வியலில் இந்த நடுகல் வழிபாடானது மிகவும் சிறப்பாக நடந்து வந்த ஒரு வழிபாடு. இந்த நடுகல் வழிபாடுகள் தொடர்ச்சியாகவே இதர வழிபாடுகள் அமைந்தன. இதனை புறநானூறு நடுகல் பீலி சூட்டி நாரறி சிறுகலத்து உகுப்பவும் கொள்வன் கொல்லோ என்று சொல்லி கூறியிருக்கின்றது. அந்த வகையிலே நடுகல் வழிபாடு இங்கே சிறப்பாக இருந்திருக்கின்றது. அதுக்கு காட்சி கால்கோள் நீர்ப்படை நாட்டி என்று சொல்லுவார்கள். காட்சி கால்கோள் நீர்ப்படை நாட்டி, அதாவது அந்த கல்லை அமைத்து கல்லுக்கு நீராலே அதை கழுவி அதற்கு படைத்து அதை வழிபடுதல் தான் மரபாக இருந்தது. இது சங்ககாலத்தில் தோற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்த ஒரு வழிபாடாக இருந்து வந்தது. தொடர்ச்சியாக தாய் தெய்வ வழிபாடு பற்றி கூறியிருக்கின்றார். தாய் தெய்வத்திலே கொற்றவையினுடைய வழிபாடு, கொற்றவையே சிறந்த தாய் தெய்வமாகவும் கொற்றவையினுடைய மகனாக முருகன் சுட்டப்படுவதும் அந்த தாய் வழி சமுதாயத்தின் மரபை இங்கு குறித்து காட்டுகின்றது. அந்த வகையிலே இந்த பண்டை தமிழருடைய வாழ்வு, பண்டைத்தமிழர் பண்பாட்டு தடங்கள் என்ற இந்த நூலானது சிறப்பாக தமிழர்களுடைய வாழ்வியலை, அந்த வாழ்வியலின் வழி அவர்கள் கண்ட பண்பாட்டை, அவற்றின் சிறப்புகளை எங்களுக்கு சிறப்பாக எடுத்தியம்பி இருக்கின்றது. இந்த வகையிலே அடுத்ததொரு படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.